प्रेमभक्तिप्रदायकं भगवन्नामबोधेन्द्रपादुकाद्वयमाश्रये प्रेमप्रदाने कविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रियमिकपादुकाभ्यां सदा सर्वेष्टदं जन्तोः सर्वारिष्टनिवारकं श्रीरामनामधेतु श्रेयो हेतुशिक्षामुनिः सकलभुवनकर्ता सच्चिदानन्दरूपः गिरिजप्रमुखसुरेन्द्रैर्गीतकीर्तिपरात्मा सकृदपगतरक्षादीक्षितश्रीनिवासः मम हृदि निवसन्मां पातु सीतासमेतः सृष्ट्यादिके दुरखिलस्य चराचरस्य दृष्ट्यानिरस्तमदनाखिलगर्वराशिः पादाखिलस्य जगतः परमो नियन्ता साम्बः सदा स्फुरतु मे हृदि रामरूपः नत्वा गणेशं निखिलांस्तविघ्नान् जित्वामरास्तोषमियुस्तमेव तत्त्वावबोधाय नमामि मूर्ध्ना नित्यं निहन्तुं निखिलांस्तविघ्नान् या वेदशास्त्रात्मकवद्यदेहा सर्वैश्वर्येन्द्रियमुनिभिश्च पूज्या श्रीभारती सा दयया मदीये दिग्वाङ्गणे नृत्यतु सर्वदैव शास्त्रार्थं सुविधिर्नेतुम् इष्टदं सर्वदेहिनां यतिरूपधरं नौमि शङ्करं लोकशङ्करम् जानकीकान्तस्मरणं जय बोल सद्गुरुनाथ महाराज की जय जय बोल आंजनेय स्वामी की जय நாம கீர்த்தனத்தினாலேயே நமக்கு எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும், எல்லா பாபங்களும் நீங்கும், முக்கியமான ஞானம் ஏற்பட்டு மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் இந்த பகவன் நாமாமிருத ரசாயனம்ங்கிற கிரந்தத்தில் நம்ம குருநாதா போதேந்திரா சித்தாந்தம் பண்ணுறார். இது நானாக சொல்லலை, எனக்கு முன்னாடி ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் விதிமுறை எழுதுகிறேன் அப்படின்னு அதிலே சொல்கிறார். அதுதான் இங்கே விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கா. அதில் கோவிந்த நாமத்தினுடையும் கேசவ நாமத்தெல்லாம் சொன்னார். இப்போ கிருஷ்ண நாமத்தினுடைய பெருமையை சொல்கிறான். எல்லாம் ஒரே நாமந்தான், எதை சொன்னாலும் பரவாயில்லைங்கிறதான் இவர் சொல்கிறான். உனக்கு எது ஈஸியாக வருதோ, ராமா சொன்னால் ராமா சொல்லு, கிருஷ்ணான்னு வந்தால் கிருஷ்ணான்னு சொல்லு, கோவிந்தான்னு வந்தால் கோவிந்தா சொல்லு. அண்ணா இதை சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே நாமாமிருத சோதயம் சைதன்ய குடியிடத்தில். அப்போ ஒரு அம்மா திருவிடமுடத்தில் இருக்குவா, எனக்கு எப்போதும் மகாலிங்கம் 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 தான் என் வாயில் வருது, அதுதான் ரொம்ப நல்லது, அதையே சொல்லு, உனக்கு எது உனக்கு வருமோ அது சொன்னால் போகும், இது நாமத்தில் வித்தியாசமே கிடையாது என்று போதேந்திரன் சொன்னது தான் சொல்கிறார். அண்ணா சொன்னார், உனக்கு முருகான்னு வந்தால் முருகா சொல்லு, ஏதோ ஒரு நாமத்தை நீ ஒரு பேரை பிடிச்சிக்கும், அது சொல்லிட்டாரே அந்த நாமமே ஒன்றை நல்ல கதைக்கு கழிச்சுட்டு போகும். கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர்வஜ்ரஹதோ யதா. கிருஷ்ணானுஸ்மரணாதேவ ஸ்தோத்திரங்கள் பலவிதம் இருக்குது. கவச்ச ஸ்தோத்திரம்னு எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குது. அந்த கவச்ச ஸ்தோத்திரம்னா அது எப்படின்னா, நம்ம மூக்கு, கண், காது, காது இப்படி நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தையும் காப்பாற்றட்டும், காக்கன்னு வரும் இந்த சஷ்டி கவச்சத்தில் கூட. அதில் எல்லா ஒவ்வொரு அவயவம், ஏன்னா இது சில பேர் கிண்டலாக இப்படிலாம் கேட்டால் இப்படிலாம் போட்டிருக்கேன்னு, அதுதான் அந்தந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தால் அது வட்ட குதக்கை குதத்தை இதுவேல் காட்கன்னு வரும். இதெல்லாம் சொல்லியிருக்காளேன்னா அது முக்கியம் இல்லை. அங்கே பயில்ஸ் மாதிரி எதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்தான்னா அப்போ அதை சொன்னால் எப்போ அது அப்போ தான் அதனுடைய பெருமை தெரியும். ஏன்னா ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. ரத்தத்தில் பிளட் கேன்சர்னு வருது, அந்த ரத்தத்தை முதற்கொண்டு காக்கணும். இப்படிலாம் கவச்ச மந்திரம் நிறைய இருக்குது. மேலே கீழே உள்ள வெளியில் ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி தான் கவச்சம். இந்த கவச்ச மந்திரம் மாதிரி பஞ்சர ஸ்தோத்திரம்னு நிறைய இருக்குது. விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரம், இப்படி பஞ்சர ஸ்தோத்திரம்னு ஒன்று. பஞ்சரம்னா கூடு. இந்த நம்மளே அந்த காலத்தில் கொசுவை அடிக்கிறதுல இஷ்டம் இல்லாமல் என்ன பண்ணுவா, ஒரு கூடு கட்டிட்டுவா.
ஒரு கொசு வலைன்னு, அந்த வலைக்குள்ளே போய் நம்ம படுத்துட்டுருவோம். ஏன்னா கொசுவும் கடிக்காது, அதையும் நமக்கு அதையும் அதையும் ஹிட் அடித்து வதம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஒரு வழியில் பார்த்தா நமக்கே இருக்கும், இந்த மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். யானை சிங்கத்தெல்லாம் கூட, சிங்கத்தை கூட கூண்டில் போட்டுடுறான், வலையில் போட்டுடுறான். நான் கொசுவுக்கு பயந்துட்டு வலைக்குள்ளே இவன் ஒழிஞ்சிக்கிறான் அப்படிலாம் சொல்லுவாள். இருந்தால் கூட இந்த பஞ்சரம்னு பேர் கூடு, இந்த பஞ்சர ஸ்தோத்திரம்னு புராணங்கள் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு பகவானுடைய நாமமும் ஒரு கூடு மாதிரி நம்மளை, அதுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டோம்னா நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு. இது வந்து பஞ்சர ஸ்தோத்திரம் நல்லவா இருக்குது. பாபம் பண்ணுறவாளுக்கு என்னன்னா, அவளுக்கு அவளுடைய பாபமே கூடு மாதிரி இருக்குது. இந்த பாபத்துக்கு நடுவில் உட்காந்து வெளியில் வர முடியாமல் அதில் திருப்பி அந்த பாபத்தை பண்ணி கஷ்டப்படுறாங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதான தோஷேன பவே தரித்ரஹா தாரித்ரிய தோஷேன கரோதி பாபம் பாபாதவசியம் நரகம் பிரயாதி புனர்தரித்ர புனரேவ பாபி. ஏன் ஒருத்தன் தரித்திரனா பிறந்து கஷ்டப்படுறான்னா யாருக்கும் தானம் பண்ணலைன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம், யாராவது சௌக்கியமாக இருந்தால் கொடுத்து வச்சவன் சார் சௌக்கியமாக இருக்கான், இடத்த கொடுத்து வச்சான்னா போன ஜென்மால் நிறைய தானங்கள் பண்ணி கொடுத்து வச்சுருந்தான் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கான். நம்ம கொடுத்து வைக்கலை, அதான் திண்டாடின்னு இருக்கோம். கொடுத்து வச்சவன் சார் சௌக்கியமாக இருக்கான், நீ என்னத்தை கொடுத்தையோ அதனால் நீ சௌக்கியமாக இருப்ப. அப்போ தானம் பண்ணாத தோஷத்தினால தரித்திரனாக பிறக்கிறான். தரித்திரம் இருக்கிறதுனாலேயே பாபம் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். தாரித்திய எந்தியா தப்பாக சொல்லி பண்ணியா தப்பு பண்ணியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். தாரித்திய தோஷேன கரோதி பாபம், பாபத்தினால நரகத்துக்கு போகிறான். புனர்தரித்திரம் புனரேவ பாபி, மறுபடியும் போகிறது போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. இதே மாதிரி சுபாத்திரதான பவேத் தனாட்யா தனாட்ய பாவேன கரோதி புண்ணியம் புண்ணியாதவசியம் சொர்க்கம் பிரயாதி புனர். இது மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. நல்ல ஆளுக்கு நல்ல சத்பாத்திரத்துக்கு தானம் பண்ணின பாத்திரம் மருந்து பிச்சை எடுங்கிறாளே, அது வேறு இருக்குது. அந்த பிச்சை எடுத்து தானம் பண்ணுறதுலையும் பாத்திரம் மருந்து பண்ணணும். அப்போ முடியாமல் ஒருத்தன் வந்தான், ஒரு திருடன் நம்ம வீட்டில் சாப்பாடு வேணும் கேட்டால் வச்சுக்கோ, சாப்பாடு கொடுத்தோம் வச்சுக்கோ, நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு நம்ம நன்னா தூங்கியில் போய் திருட்டுட்டு போயிடுவோம். அப்போ நல்ல ஆளுக்காக வேறு தானம் பண்ணுறது அதுவும் இருக்குது. ஆனால் நல்லா சுபாத்திர தானேன பவை தனாட்யா, நல்ல ஆளுக்கு தானம் பண்ணும்போது அதனால் மறுபடியும் தனவானாக பிறக்கிறான். பணம் இருக்கிறதுனாலேயே புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறான். தனாட்ய பாவேன கரோதி புண்ணியம் புண்ணியாதவசியம் சொர்க்கம் பிரயாதி புனர்தனாட்யா புனரேவம் அப்படின்னு அது ஒரு ஸ்லோகம். சொல்ல வந்த விஷயம் இது. நமக்கு இது என்ன விஷயம்னா, பாப்ப பஞ்சரம்னு இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்காக இவ்வளோ சுற்றின்னு வந்தேன். பாப்ப சங்காத பஞ்சரம், இந்த பாப்ப கூட்டத்துக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கோம் நம்ம. ஏன்னா பாபங்கிறது புண்ணியம் தான் சங்கல்பம் பண்ணிட்டு வரோம், பாபம் நம்மளை அறியாமல் நடந்துகிட்டே இருக்கு. அதை நீக்கிறதுக்கு என்னடான்னா கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னால் போகிறோமா. கிருஷ்ணானுஸ்மரணாதேவ, அனுஸ்மரணம் எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தோம்னா சததா பேதமாயாதி கிரிஹி. இப்படி வஜ்ராயுதத்தை போட்டால் மலை உடஞ்சி விழுமோ தூளாக, அது மாதிரி நீ கிருஷ்ண கிருஷ்ணா சொன்னால் போகும். ஒரு பரம கிருஷ்ண பக்தர் இருந்தார். இந்த ராமநாமத்தினுடைய பெருமையை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஓ ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லிட்டாலே சாஸ்திரநாம சொன்ன பலன் கிடச்சிருன்னு. கிருஷ்ண சைதன்யர் தமிழ்நாடு சைடு வரும்பொழுது அவர்கிட்ட சொன்னார், எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா தானே சொல்ல தோன்றது, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இது இன்னும் பவர்ஃபுல்னா. ஏன்னா அது பாத்ம புராணம். அவெல்லாம் புராணம் படித்த உடனே தானாக எதுவும் சொல்ல மாட்டான். அவர்கிட்ட சொன்னார், சகசிரநாம்னாம் திவ்யானாம் திரிராவிருத்தியாது எத்பலம் தத்பலம் கிருஷ்ணநாம்னேவ அப்படின்னு பாத்ம புராண ஸ்லோகத்தில் சொன்னார். நீ ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னாதான் 1 தடவை சகசிரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். நீ கிருஷ்ணான்னு 1 தடவை சொல்லிட்டேன்னா சகசிரநாமே 3 தடவை சொன்ன பலன் கிடைச்சிடும். சகசிரநாம்னாம் திவ்யானாம் திரிராவிருத்தியாது எத்பலம் தத்பலம் கிருஷ்ணநாம்னைவ லபதே நாம சம்சயா அப்படின்னு புராணத்தை சொல்லன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து. பரவாயில்ல, ராமான்னு சொல்லலையே கிருஷ்ணா தானே சொல்லிட்டு இருக்கணும், வருத்தமானது. ஏதோ பகவன் நாமத்தை சொல்லணும், அதுதான் நமக்கு விஷயம். கிருஷ்ண கிருஷ்ணா குந்தா ஜெயநாதனா
कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद गोविंद सच्चिदानंद नारायण हरे सच्चिदानंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे सच्चिदानंद नारायण हरे அதனால இத்தியாதி வச்சனைஹி ஸ்ரத்தா பக்தியோர் அபாவேபி நாம சங்கீர்த்தனம் சகல துரிதம் நாசேதி யுக்தம். நீ மனசில் நினச்சி அப்படி தான் வாயால் சொல்கிறான். அதனால் நீ கிருஷ்ணான்னு நினச்சிட்டே இருந்தாலே ஒரு வாயால் கிருஷ்ணநாமம் வந்துடும் என்று சொல்லி இங்கே மேலே விஷ்ணு புராணத்தில் முடிக்கும்போது பராசர சொன்ன ஸ்லோகத்தை எடுத்து இங்கே விஸ்தாரமாக அதை ரிசர்ச் பண்ணி தீர்மானம் பண்ணி அதுக்கு வியாக்கியானத்தோட சொல்கிறான். யஸ்மின் யஸ்தமதிகி நஜாதி நரகம் சொர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேசிதாத்மமனசः பிராமோபி லோகோத்பகः முக்திம் சேதசி யஸ்சிதோ மலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிம் சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ராச்சுதே கீர்த்திதே யஸ்மின்யஸ்தமதிஹி நயாதி நரகம். எந்த பகவானத்தில் மனசை வச்சவன் நயாதி நரகம் நரகத்துக்கு போக மாட்டானோ சொர்கோபி யச்சிந்தனே அந்த பகவான் நினச்சா அவனுக்கு சொர்க்கமும் ஈஸியாக கிடச்சிரும். விக்னோ எத்திர நிவேசிதாத்ம மனசா எந்த பகவானை நினச்ச மாத்திரத்தில் எல்லா விக்னமும் நீங்கிடுமோ. சுக்லாம்பரம் விஷ்ணுமே பெருமாளுடைய ஸ்லோகம்தான். அது மகாகணபதிங்கிறதுக்கு அங்கே வார்த்தை இல்லை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தி. இதில் பிரசன்னவதனம்னு ஒரு வார்த்தை இருக்குது. எப்போ பிரசன்னமாக சந்தோஷமாக ஆடிந்தே ஆன இருக்கிறதுனால ஆனமுகன் நமக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே விஷ்ணுன்னு அர்த்தம். அந்த பகவான் நினச்சிருந்தாலே எல்லா விக்னங்களும் நீங்கள்னு பின்னாடி மங்கள ஸ்லோகத்தில் சொல்ல உண்டு. அதனால் விக்னம் ஏற்படாது. அந்த பகவானை ஸ்மரிச்சிருந்தோம்னா அந்த பகவானை ஸ்மரித்தவனுக்கு பிரம்மலோகம் கூட அல்பமாக தோணும். முக்திம் சேதசி யஸ்சிதோ மலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிம் சித்திரம். எந்த பகவான் நினைச்ச மாத்திரத்தில் மோட்சமே கிடச்சிருமோ அவனுக்கு அந்த பகவானுடைய நாமத்தை சொன்ன பிறகு பாவம் நீங்குங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று இங்கே வியாக்கியானத்தில் விஸ்தாரமாக அதை சொல்கிறான். இதை பின்னாடி சொல்கிறாருன்னா அதை சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறார், யஸ்மின் யஸ்தமதிகி நயாதி நரகம். இதில் ஒரு தடவை அந்த பகவானை ஸ்மரிச்சிருந்தா போகும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் வந்தான். அப்புறம் மகாபாரதத்தினுடைய இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துக்க சொல்கிறார். வியாசர் முடிக்கும் பொழுது ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் ஜேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் விசாரணம் பண்ணி இதுதான் பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணணும். ஜேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களும் படித்து திருப்பி படித்து எல்லாம் சொல்லியாச்சு. நாராயணனை எப்பொழுதும் தியானம் பண்ணணும்னா எப்பொழுதும் தியானம் பண்ண முடியுமோ? ஒரு டைம் வச்சுருந்தா தியானம் பண்ணலாம். எப்பொழுதும் தியானம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இந்த சதாங்கிறதுக்கு தான். சதாங்கிறது தியானம்னுங்க அர்த்தம் இல்லை. ஜேயோன்னா அந்தந்த பகவானுடைய நாமத்தை சொல்லணும். இது நாமத்தை போனால் சொல்லலாம். எப்போ தான் படுத்து தான் நீ பாத்ரூம் போயிட்டு எப்போ வேணால் சொல்லியிருக்காங்க நான் ஸ்டாப்பாக. அந்த நாமஸ்மரணம் தான்
நாமக்கீர்த்தனம் தான் இங்கே சொல்கிறா. இதுக்கு புராண கதையெல்லாம் இருக்குது. இதை சொன்னாராம் யார்? வேதவியாசர். ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி அந்த நாராயணனை தியானம் பண்ணினா போடணும்னு நந்திகேஸ்வரருக்கு கோபம் கொடுத்தான். நான் எங்கள் சிவனை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் போட்டு இங்கே காசியில் உட்காந்து தியாயம் நாராயண சதா சொல்லிட்டு கேள்வி அந்த வியாசருடைய கையை பெரம்பால் தட்டிட்டாராம் நந்திகேஸ்வருக்கு பெரம்பு. உடனே நந்திகேஸ்வரர் சிவன்கிட்ட உடனே காசி விஸ்வநாதர் சொல்லிட்டாராம், இனிமேல் என்கிட்ட வராத. அவர் சொன்னது தான் எனக்கு இஷ்டம், எனக்கு இஷ்டம் தான் அவர் சொன்னார். நீ அவரையும் நீ கோச்சிட்ட, நீ அவன் என்கிட்ட வராத, எனக்கு வாகனமாக இருக்கக்கூடாதுன்ட்டான். இப்போ நந்திகேஸ்வரர் வருத்தப்பட்டு இங்கே உடையாளூர் போகிற வழியில் இங்கே ஒரு நந்திவின் நகரம் ஒரு நாதன் கோவில்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அங்கே நந்திகேஸ்வரர் மகாவிஷ்ணு ஆராதனை பண்ண பிறகு கவலைப்படாங்க உனக்கு வந்து சேர்த்துப்பார் அப்படின்னு ஒரு சரித்திரம். இது புராண கதைகள் இருக்குது, க்ஷேத்திர மகாத்மியத்தில் இருக்குது. அதன் பிறகு திருப்பி நந்திகேஸ்வரர் சிவன் சேர்த்துட்டார். நந்திவின் நகரம் நாதன் கோவில் இருக்குது, இந்த உடையாளர்கிட்ட ஒரு திவ்ய தேசம். அப்போ வியாசம் முடிக்கும்பொழுதும் அந்த பகவன் நாமத்தை சொல்லணும்னு சொன்னார். அந்த வியாசருடைய அப்பா பராசரரும் அந்த பகவன் நாமத்தை சொல்லணும், அதை செஞ்சாலே அது பகவன் நாமம் சொன்னாலே பாபம் நீங்கும்னு சொன்னார். இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கண்டாகர்ணன் ஒரு பிசாசனுடைய கதை ஒன்று இருக்குது மகாபாரதத்தில். கண்டாகர்ணன் ஒரு பிசாசு. கண்டான்னா மணி, கர்ணன்னா காது. காதில் ஒரு மணியை கட்டிட்டு இருப்பானான். ஏன்னா அவனுக்கு வந்து சிவபக்தி ரொம்ப ஜாஸ்தி. யாராவது இப்படி நாமம் போட்டு இப்படி வந்தாலே அவன் நாராயணா சொல்லுவான். அந்த ஜனவரி மணியை காதை ஆட்டிடுவான். பயன் மணி அடிக்கும். அந்த சப்த நாராயணா சொல்கிறது இவன் காதில் விழாது. யாராவது ராமராம் கிருஷ்ணா ஏதாவது சொல்லித்தானே என்ன பண்ணுறது, தலையாட்டினு நமசிவாய 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 காதை ஆட்டிகிட்டே இருப்பான். அந்தளவுக்கு பரமசிவபக்தன் இந்த கண்டாகர்ணன். இந்த கண்டாகர்ணன் கதை ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. அந்த கண்டாகர்ண ஸ்தோத்திரம்லாம் நீங்கள் மகாபாரதத்தில் ஹரிவம்சம்ங்கிற ஒரு புராணம் இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவரெல்லாம் அதை படிப்பான் புத்திரோத்பத்திக்காக. அந்த ஹரிவம்ச புராணத்தில் இது விஸ்தாரமான கதை. அது ரொம்ப ரொம்ப பல அத்தியாயங்கள் போகிறது. அந்த கண்டாகர்ணன் சிவனை பார்க்க போகிறான். சிவனை போக போனால் அங்கே சிவன் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா சனகாதிகளை பார்த்து. என்ன சொல்கிறாருன்னா, ஹரிரேக சதாச்சேயா பவத்பிகி சத்வமாஸ்திதைஹி ஓமித்யேவம் சதா விப்ராஹா படத்வம் படதத்யாத கேசவம். ஹரிரேக சதாச்சேயா புராணத்தில் ஒரு இதுவாக இருக்குது. இங்கே போதேந்திரால் அதே கருத்தை சொல்கிறார். நீங்கள் மோட்சம் வேணும்னா என்ன வேணும்னு கேட்குறா சனகாதி முனிவர்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எப்பொழுதும் அந்த பகவானை ஓம்னு அந்த பகவானுடைய நாமத்தை, ஓம்ங்கிறதே ராம் ஓம் எல்லாம் பகவான் நாமந்தான். அந்த பகவானையே அந்த ஏன்னா மோட்சம் அவர் தான் கொடுப்பார். மோட்சமிச்சே ஜனார்தனாத். மோட்சத்துக்கு காரணமான ஞானத்தை நான் கொடுப்பேன். சிவன் வந்து ஞானத்தை கொடுப்பார், அவர் மோட்சத்தை கொடுப்பார். இவர் வழியை திறந்து விடுவார், உள்ளுக்குள்ளே விடுவார், அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து அந்த கேசவனையே நாராயணா அந்த பகவானையே சொல்லுங்கன்னு சொன்னோடனே இந்த கண்டாகர்ணன் பார்த்தான். நான் உங்கள்கிட்ட உள்ள பிரியத்தில் தான் நாராயணா சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு தான் நீங்களே நாராயணன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டாகர்ணன் போய் அந்த சிவன்கிட்ட போய் கேட்குறார். அப்போ மோட்சம் வேணும்னா அவரை தான் தியானம் பண்ணணுப்பா அப்படின்னு சிவன் சொன்ன உடனே சரின்னு இந்த பகவான் நாராயணன் எங்கே இருக்கான்னு கேட்குறார். அவர் இப்போ வந்து கிருஷ்ணனாக துவாரகையில் இருக்கார், அங்கே போய் நீங்கள் அவரை பார்க்கலாம். சரி நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டாகர்ணன் வந்துட்டு இருக்கான். இதில் இன்னொரு கதை, அந்த கதையை ஸ்மரிச்சிக்கிறேன். அப்போ தான் பகவான் என்ன பண்ணுறார், அங்கே துவாரகையில் இருக்கும்போது ருக்மிணி சொல்கிறா, நமக்கு ஒரு குழந்தை வேணும், நல்ல குழந்தை வம்சத்துக்காக. அதுக்கு நீங்கள் ஒரு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். நல்ல குழந்தை பிறக்கணுன்னா வம்சபக்தி ஏற்படணும்னா சிவனை பக்தி பண்ணால் தான் கிடைக்கும். நான் போய் கைலாசத்துவே தபஸ் பண்ணிட்டு வரேன்னு உடனே கிருஷ்ணன் கருடன் மேலே ஏறிட்டு கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்துக்கு போகிற வழியில் ரொம்ப தூரமாக இருக்கேன், நடுவில் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறதுக்காக பத்ரிகாசிரமத்துக்கு வரார். அதுதான் என்னுடைய பழைய ஆசிரமம் ஒன்று இருக்குதுன்னு. அந்த பத்ரிகாசிரமம் ஏற்கனவே நரநாராயணா தபஸ் பண்ண இடம் இருக்கே, அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போதா அடி கொள்ளு அப்படின்னு கத்திட்டு ஒரே கூட்டமாக நிறைய பிசாசுகள்லாம் வருது. வந்தால் அது நடுவில் அடி கொள்ளு அதைப்படி அப்படி கத்திட்டே இந்த வேட்டையான சத்தம்லாம் கேட்குறது. நடுவில் நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் கேட்குது. அது பகவன் நாமும் கேட்குறது, அடி கொள்ளுன்னு கேட்குறதுன்னு பார்த்தா இந்த கண்டாகர்ணங்கிற பிசாசும் இன்னொருத்தனும் வரான்.
அவன் தம்பி ஒருத்தன் அண்ணாவோ தம்பியோ 2 பேர் அவள் வரா. வந்த உடனே கிருஷ்ணன் சொன்னான், இங்கெல்லாம் வேட்டையாடக்கூடாது, இது பதரிகாசிரமம், இங்கே வந்து முனிவர்கள் தபஸ் பண்ணுற இடம், இங்கெல்லாம் சத்தம் போட்டு வேற எங்கேயா காட்டுக்கு போகும்போது இந்த பதரிகாசிரமம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நானும் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் வந்து இப்போல்லாம் இங்கே வரக்கூடாது, இல்லாட்டா நான் சக்கரத்தை எடுத்து யுத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும் என்று சொன்னோடனே சரி அவன்கிட்ட அந்த கண்டாகரன் கண்ணை மூடி தியானம் பண்ணலான்னு பார்த்தா அந்த பகவான் அப்படியே தியானம் பண்ணணும் சிவன் சொல்லியிருக்காரு, தியானம் பண்ண அப்படி தியானம் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இருக்காரு இவரும் அதே மாதிரி இருக்காரு. நீங்கள் யாருன்னு கேட்குறான். அவள் தான் நான் தான் கிருஷ்ணன். ஆஹா, உங்களை பார்க்கணும் தான் நான் சிவன் சொல்லி கிளம்பி வந்தேன்னு உடனே ஆஹா ஸ்தோத்திரம் பண்ணி, என் மனசு கெட்ட காரியத்திலே போகக்கூடாது, எப்பொழுதும் நல்லத்தையே நினச்சிட்டு இருக்கணும், நல்ல வார்த்தையே சொல்லணும் என்னெல்லாம் அழகான ஒரு பிசாசி இப்படி பிரார்த்தனை தான். பல முனிவர்கள்லாம் கூட அது வேணும் இது வேணும் கேட்குறாளே தவிர மோட்சம் வேணும் வேறு கெட்ட எண்ணம் வரக்கூடாதெல்லாம் யாருமே கேட்கல. இந்த கண்டா ஸ்தோத்திரம் அப்புறமா சொல்லலாம், அழகான ஸ்தோத்திரம். அது வந்து இப்படி பிரார்த்தனை பண்ணுறது, எனக்கு நல்ல புத்தியே வரணும், எப்போதும் ஒன்றையே நினச்சிட்டு இருக்கணும் என்று பகவான் பிரார்த்தனை பண்ணேன். சரி உனக்கு நைவேத்தியம் வரணுமேனு இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு பிராமணனுடைய மாம்சத்தை வச்சுருக்கேன், நைவேத்தியம் அது யார் என்ன சாப்பிட்றது நைவேத்தியம் வரணும். என் பகவான் சொன்னால் நான் இந்த தொடவே கூடாதுப்பா, பரவாயில்ல உன் பக்திக்கு சந்தோஷப்படுறேன்னு அப்படியே அந்த கண்டாகரன் நாராயணா நாராயணா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு பகவான் அடைஞ்சான்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதை இங்கே சொல்கிறார். விஷ்ணு புராணத்தில் அந்த பகவான் நாம சொன்னாலே பாபம் நீங்களும் சொல்கிறார். அடுத்து பராசர் வியாசர் வந்து அந்த பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணணுங்கிறார். சிவனும் அந்த கிருஷ்ணனையே தியானம் பண்ண சொன்னதுனால அதை எப்பொழுதும் தியானம் பண்ணுங்கிறதுங்கிறத எப்போதுங்கிறது இங்கே அதுதான் இங்கே எடுத்துக்கிறார். சதா சதாங்கிறது இருக்கிறாங்கன்னா சதா பண்ண வேண்டியது நாம ஜபம் தான் பண்ண முடியும், அதை பண்ணணும் என்று சொன்னதுனால இது எல்லா தர்மத்தை விட சிறந்தது இந்த பகவன் நாமம் தான், அது சொன்னால் போகும் என்று இதெல்லாம் நான் நாமாமிர்தம் என்கிற ஒரு பகவன் நாமாமிர்தம் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். அது இப்போ பார்க்கணும் கிடைக்கிறதா இல்லையா. அந்த பகவன் நாமாமிர்தங்கத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோ அப்படிங்கிற. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ததாச்ச யஸ்மின் யஸ்தமதிகி நரஸ்ய கம் சார்வபௌமசுகம் ந பிராப்னோதி தத் சுகம் தத்தாரணியா அனுரூபம் பலம் முக்திரேவ தஸ்யாக அனுரூபம் பலமிதி பாவா நயாதி நரகம். நரகங்கிறதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணுறார். எத்திர அச்சுதே நிவேசிதா பிராமோபி லோகோத்பகா முக்திரேவ பலம். அப்போ என்னடா முக்தியே பகவான் கொடுக்குறாருன்னா, ஒருத்தனுக்கு சதே பஞ்சாசத்துங்கிற நியாயம் மாதிரி ஒருத்தனுக்கு 100 ரூபா கொடுத்தாரு வச்சுக்கோங்க, அந்த 100 ரூபா கொடுத்தானா இதுக்குள்ளே 50 இருக்கா 20 இருக்கான்னு கேட்க வேண்டாம். 100 ரூபா கொடுத்தாலே அதில் 50 10 20 எல்லாமே இதுக்குள்ளே அடக்கும். அது மாதிரி மோட்சமே கிடைச்சிடும்னா பாக்கி எல்லாம் கிடைக்காதா பகவான் நமக்கு இருக்கணும்னா இகலோக சௌக்கியமும் கிடைக்கும், அப்புறம் மோட்சமும் கிடைக்கும் என்கிற விஷயத்தை விஸ்தாரமாக இந்த அதுக்கு இல்லை தத்திர அச்சுதே கீர்த்திதேங்கிறதுக்கு சகிருத் கீர்த்தன செய்வ. இதில் என்ன சொல்கிறார், ஒரு தடவை சொன்னால் போதுங்கிறார். ஒரு தடவை சொன்னாலே எல்லா பாபமும் நீங்கிடும், நமக்கு மோட்சம் ஞானமும் கிடச்சிடும் மோட்சமும் கிடச்சிடும். இப்போ இவரே கேள்விக்கிட்டார், அப்படி மட்டும் கண் கூட பார்க்குறதுலையே புராணத்தில் 2-3 கதையெல்லாம் நீங்கள் சொல்கிறே சரி, ஒருத்தன் ஒரு தடவை ராமா சொன்ன உடனே கிருஷ்ணா சொன்ன உடனே அவனுக்கு எல்லா பாவமும் போயிடுத்து, உடனே எல்லா சௌக்கியமும் கிடச்சிடுத்து, அவன் மோட்சத்தை அடைஞ்சான்னு ஒன்றும் சில பிரத்யட்சமாக ஒன்றும் கண் கூட கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காய்ங்கோ. அதுக்கு நிறைய கதையெல்லாம் இருக்குது, புராண கதையும் இருக்குது, பிரத்யட்சமாக அது நடந்திருக்கு. அதுக்கு உதாரணமாக அஜாமிலன் கதை எடுத்து இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். அஜாமிலன் இருக்கானே ஒரு தடவை தான் நாராயணா சொன்னான். ஒரு தடவை நாராயணா சொன்ன உடனே என்ன எடுத்து அவனுக்கு வந்து அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டான். அந்த வேசி எந்த வேசியோடு இருந்தானோ அந்த வேசியை விட்டு கிளம்பி அப்புறம் அவன் ஹரித்வாருக்கு போயிட்டான். முதல்ல இந்த அங்கேயே அங்கே சொன்ன ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானத்தில் சொல்கிறான். ஏதேனவ கிகோணோஸ்ய கிருதம் சாத் அகநிஷ்கிருதம் யதா நாராயணா ஏதி ஜகாத சதுரட்சரம். நாராயணான்னு சொன்ன உடனே அவன் பாபம் போயிடுச்சு. பாபம் போனதுனால என்ன எடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு எங்கேயா நல்ல ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த எங்கேயோ காட்டில் இருந்தவன் காஞ்சிபுரத்தில் இருந்தவன் நேராக ஹரித்வாருக்கு வந்துட்டான். ஏன்னா பாவம் போனால் தான் நல்ல ஊருக்கு நல்ல இடத்துக்கு போகணும் தோணும், இல்லாட்ட வேண்டாத ஊருக்கு போகணும் வேண்டாத இடத்துக்கு போகணும்னு தோணும். அதனால் இவன் பாவம் நீங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னடா
அவன் உடனே ஹரித்வாருக்கு போனான்னு பார்த்தேலா. அங்கே போயிட்டு மறுபடியும் பாப காரியம்லாம் பண்ணல. அந்த பாவம் போகிறதுக்கு நாராயணா ஒரு சொன்னோடனே போயிடுத்து. இந்த பாப வாசனைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாசனை போகிறதுக்காக அதுக்காக நிறைய அந்த நாமகீர்த்தனத்தை பண்ணினான். நாமாபராதம்னு சிலது சொல்கிறாங்க போதேந்திரம். அதை எடுத்து அது பத்ம புராணத்தில் விஸ்தாரமாக சனத்குமாரன் நாடகத்தில் பேசிக்கிறதா எடுத்து இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். இங்கே சொல்கிறா, ராகாதிபிகி அத்தியந்த ஆக்ராந்த சித்தஸ்ய அத்தியந்த துராச்சாரிணா அஜாமிலஸ்ய ரொம்ப காம கோபாதியுடைய அந்த அஜாமிலனுக்கு புத்திரோபச்சரித்தேன சகுநாம கீர்த்தனேன. அவன் பகவானெல்லாம் தியானம் பண்ணலாம் கூப்பிடல, அவன் பையனை தான் கூப்பிட்டான். கடைசி காலத்தில் பையனை நினச்சிட்டு ஒரு தடவை நாம கீர்த்தனம் சொன்னதுலையே என்ன ஆயிடுத்துனா, விஷயேஷு திருட வைராக்கிய துர்வாசனா ராகித்யம் திருட தியான நாமகீர்த்தனாதி ரூபம் பகவத் பஜந்த ஜாதம் இதி உக்தம். அதுலேயே அவனுக்கு எல்லாத்தையும் எந்த வேசிக்கிட்டு இருந்தானோ அதெல்லாம் அந்த வேசியை விட்டு ஹரித்வாருக்கு போயிட்டு பாகவதே ஷட்டஸ்கந்தே தஸ்ய அஜாமிலஸ்ய ததேவ சதுர்கீர்த்தனம் கிரமமுக்தி பிரதஞ்ச அபவது இத்தியர்த்தோபி தரிசிதா. அங்கே ஏதாவதாலும் அகநிர்கரணாய பும்சாம் இங்கே அங்கே யமதர்மராஜா தன் தூதர்கிட்ட சொன்ன ஸ்லோகத்தெலாம் எடுத்து இங்கே சொல்கிறார். ஏதாவதாமகநிர்கரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மணாம்னாம் ஆக்ருஷ்ய புத்திரமான்யதாஜாமிலோபி நாராயணேதி மிரியமான இயாய முக்திம். அதனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, அவன் நினச்சி பார்க்குறான் அஜாமில் பశ్చాத்தாபம் செஞ்ச பாபத்தை இப்படி பண்ணிட்டோமேனு அந்த ஃபீல் பண்ணுறானே, அதுக்கு பశ్చాத்தாபம்னு பேர். ஒருத்தன் பண்ணின பாபத்தை நினச்சி கண்ணீர் விட்டான்னா அதுவே அவனுக்கு பிராயசித்தம். அது நல்லவனுக்கு தான் தோணும். நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டேன் சார், தெரியாமல் பண்ணிட்டேன், பகவானே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு நல்லவனுக்கு தான் தோணும். கெட்டவனுக்கு என்ன சொன்னோம், அவன் பெருமையாக பேசிப்பான். ஒருத்தன் வழி கேட்டால் நான் முள்ளு வழியை காமிச்சேன், குழி வழியை காமிச்சேன்னு அதை நல்ல விட்டு பெருமையாக பேசிப்பான். செஞ்ச தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ண மாட்டான். செஞ்ச தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுறவன் நல்லவனாக இருப்பான். அவன் நல்லவனாக ஆகிட்டாங்கிறதுக்கு இதை சொல்கிறான். மயா பகூனி பாபானி கிருதானி புத்திரோபச்சரித்தேனாபி பகவன் நாம கீர்த்தனேன ஜீர்ணோஸ்மீதி அர்த்தமுக்த்வா தன்னாம கீர்த்தனாத் பகவத் பக்தி ஆலம்பிய பகவதி பிரேம பக்தி பிராப்பிய தயா பக்தியா சுத்த சித்த சந்நிதி பாவஹா ஆத்மனி பரமாத்மனி ஆத்மானம் ஜீவாத்மானம் ஏகீபூதம் விஜ்ஞாய ததா ததாத்மஜானாத் சாயுஜ்ய பதவி லேபே இதி. ஏவம் சகுநாம கீர்த்தனேன பகூனாம் நானாவித பலானி ஜாதானீதி புராண இதிகாசாதிஷு பகுதா உக்தம். அதனால் இதெல்லாம் ஒரு தடவை அவன் சொன்ன நாமமே அவனை சுத்தம் பண்ணி உடனே அங்கே போய் பகவன் நாமத்தை சொல்லி அவன் கரையின் ஞானம் வந்து மோட்சத்தை அடைஞ்சான் என்று அங்கே காமிச்சிருக்காங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அப்புறம் 2 வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தை இங்கே எடுத்து சொல்கிறார். பிரதத்தே அத்யசி விவிஷ்டநாமாரியஸ்தகம் சாமி வைனானி வித்வான் அப்படின்னு ஒரு மந்திரம். அப்புறம் துர்வாசோ அஸ்ய கீர யோஜனாசா ஒரு க்ஷிதிகம் சுஜனிமாச்சகார ருக்வேத மந்திரம். ருக்வேதத்தில் இருக்குது, யஜுர்வேதத்துலையும் இருக்குது. அதை எடுத்து விஸ்தாரமாக இங்கே சுருக்கமாக சொல்கிறான். சுருக்கமாக சொல்லிட்டு இதை ஸ்ரீதர சுவாமிகள் பகவன் நாம புராணத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதனால் இங்கே நான் விஸ்தாரமாக சொல்லலை அப்படிங்கிறது இங்கே அவர் சொல்கிறார். அந்த புஸ்தகம் கிடைக்காமே இருந்தது. எங்கள் அண்ணா போதேந்திராவுடைய கிரந்தத்தெலாம் எப்படியோ தேடி பிடிச்சி மருதாநல்லூர்லேருந்து கேட்டு நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி நான் அண்ணாட்ட படிச்சுட்டு இருக்கிற டயத்தில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மருதாநல்லூரில் ஒரு நவாகம் நடத்தினார் அண்ணா ராமநவமி ஒட்டி. அப்போ நாங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ எனக்கு பாடம் நடத்தின ஸ்ரீகாந்த சர்மான்னு பேர், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அண்ணாவுடைய முதல் சிஷ்யா. அவள் 2 பேரையும் கூப்பிட்டு மருதாநல்லூரில் சொல்லிட்டா, இந்த கிரந்தத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கேயே உட்காந்து பார்த்து படிக்கணும். உடனே அண்ணா அந்த கிரந்தத்தை எடுத்தால் அது பழைய ஓலைச்சுவடியாக இருக்குது, எழுத்து கரெக்டாக தெரியல. அந்த கிரந்தத்தை பார்த்து படிக்கணும், அந்த பழைய ஓலைச்சுவடியை பார்த்து அதுக்காக கோவை இலையை எல்லாம் வச்சுலாம் தேய்ச்சி கேச்சு அப்போ கொஞ்சம் படிச்சுன்னு தெரியும். அதை பார்த்து அண்ணா கண்ணாடியை போட்டுன்றது கிடையாது, அன்றைக்கி மாத்திரம் யாரோடைய கண்ணாடியை வாங்கி போட்டு தெரியறதான பார்த்து தெரியறதுன்னு வச்சு கண்ணாடியை பார்த்து அந்த நவாகம் முழுக்க உட்காந்து அதை எடுத்து எழுதி பண்ணினான். அப்புறம் என் கூட படித்த உமாபதி சாரன் அவரை கூப்பிட்டு மறுபடியும் மருதாநல்லூரில் பார்த்தா இந்த ஸ்ரீதர ஐயாவால் பண்ணின கிரந்தமும் அங்கே மருதாநல்லூர் அங்கே ஓலைச்சுவடியில் இருந்தது. ஆஹா, நான் இது கிடைக்கலையே நினச்சிட்டே இருந்தேன். போதேந்திராவுடைய கிரந்தத்தை வெளியில் கொண்டு வந்துட்டோம், இது ஐயாவுடைய கிரந்தத்தை எடுத்துமே பல இடத்துல தேடி பார்த்து கிடைக்கல.
தஞ்சாவூர் லைப்ரரியிலாம் போய் பார்த்தா அந்த ஓலைச்சுவடிலாம் வச்சுருந்துருக்காளே சரஸ்வதி மகா கிடைக்கல. கடைசியில் இங்கே மருதாநல்லூரில் வச்சுருக்காரு. எப்படி காப்பாற்றி வச்சுருக்காரு சத்குரு சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதுலேருந்து மறுபடியும் அவர்கிட்டையும் இது மாதிரி சொல்லிட்டார், யாராக இருந்தாலும் இங்கே வரணும். உடனே ஒரு 10 நாள் லீவு போட சொல்லி இங்கே கும்பகோணத்தில் தங்கிட்டு லட்சுமி டாக்டர் அதில் தங்கிட்டு காலம்பரை போகணும். எப்போ வேணால் கிரந்தத்தை எடுத்து பார்க்க முடியாது. காலம்பரை இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் உள்ளவாளா, ஏன்னா அந்த ஓலைச்சுவடி எழுத்தை படிக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். அதை ஒருத்தரை அழைச்சின்னு போய் அவரை படிக்க சொல்லி இன்னொருத்தரை எழுதி அப்புறம் அந்த பகவன் நாம பூஷணங்கிற கிரந்தத்தை ஐயாவால் உற்சவம் போது வெளியிட்டான். புஸ்தகம் கிடைக்கிறது. அதனால் இதை அடிக்கடி இதில் சொல்கிறார். பகவன் நாமாமிரத அர்ணவத்தில் சொல்லியிருக்கேன். அதில் அவர் சொல்லியிருக்கார். ஸ்ரீதர் ஐயாவால் பகவன் நாம பூஷணத்தில் சொல்லியிருக்கார். அதனால் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு பல இடத்துல இதில் இங்கே சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார், அந்த மந்திரத்தில் சுஜனிமாச்சகார ध्रुवासो अस्य कीर योजना सह उरिक्षितिं सुजनिमाचकार. இது ஒரு மந்திரம். பிரதத்தே அஷ்ட அத்யசிபி விஷ்டநாமார்யஸ்ஸகம் சாமி வயுனானி வித்வான். இந்த 2 மந்திரத்தையும் எடுத்து இங்கே சுருக்கமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரசித்தோ விஷ்ணு சுஜனிமா சன்னு வாமன ரூபே, அழகான அவதாரம். ஏன்னா வாமன அவதாரம், வாமனன்னா அழகுன்னு அர்த்தம். வாமனன்னா குட்டியாக இருந்தால் அழகாக இருக்கும். எதுவுமே குட்டியாக இருந்தால் நாய் குட்டி பண்ணி குட்டி எல்லாமே குட்டியாக இருந்தால் அழகாக இருக்கணும். அந்த குட்டியாக இருந்தால் அந்த ஃப்ளக்ஸு போடுறவங்களுக்கு தெரியும். பெருசு பண்ண அந்த கிளியாரிட்டி இருக்காது. குட்டியாக இருக்கும்போது கிளியாரிட்டியாக இருக்கும். அது மாதிரி சும்மா குட்டியாக ராமர் அந்த வாமனர் வந்தாலே ரொம்ப அழகும். குட்டியில் என்ன அழகாக இருக்குன்னா, அந்த குட்டியாக சின்ன குழந்தையாக இருக்கும்போது இன்னசென்ட்டாக இருக்கே, இந்த காப்படம் ஒன்றும் இல்லாமல், அதுதான் அழகு. அதனால் அந்த சுஜனிமா வாமன ரூபேன அவதரினஹாசன்னு க்ஷிதிம் ஒரு விஸ்தீரணாம் சகார, இந்த அசுராக்கிராந்தமான பூமியை மனுஷியால் வாழறதுக்கு ஈஸியாக பண்ணினார். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுவனுடைய கீரையா நாமகீர்த்தன கர்த்தாரா, நாமகீர்த்தனம் என்ற எல்லாரும் ஜனாசகா அப்படிங்கிற சொல்லியிருக்கு வேதம். ஜனாசகனா ஸ்திரீ பும் நபும்சாத்மகாக, புருஷால் ஸ்திரீகள் பிராமணாசகான்லாம் சொல்லலை. விப்ராசம் அப்படிலாம் சொல்லாமல் யாராக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும் பொம்நாட்டியாக இருந்தாலும் அல்லது இந்த அலிகளாக இருக்காளே அவள் எல்லாருமே சர்வே ஜனாக துருவாகா, அந்த பகவானை யார் பாடுறாளோ அவள் துருவாகா சாஸ்வதமாக இருப்பார்கள். சாஸ்வதமாக இருக்க முடியுமான எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியா, எல்லாம் வரும்போது ரிட்டன் டிக்கெட்டு தானே வந்திருக்கோம்னா, சாஸ்வதமாக இருப்போம்னா மறுபடியும் பிறந்து செத்துன்னு இருக்க மாட்டோம். நிர்விசேஷ முக்திம் பிராப்னுவந்தி, முக்தியை அடைஞ்சிடுவான். முக்தி அடைஞ்சினா மறுபடியும் பிறந்து சாக மாட்டான். அவன் சாக மாட்டான்னா என்ன அர்த்தம்னா, பிறந்தா தானே சாகுவான், பிறக்கவே மாட்டான்னு அர்த்தம். அதனால் மோட்சத்தை அடைஞ்சிடுவான் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்கிறான். அது சொன்னது அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா வியாக்கியானம் பகவன் நாம பூஷணத்தை நான் பார்க்கணும், பார்த்தா தான் அது இன்னும் விஸ்தாரமாக சொல்ல முடியும். இதுவே இந்த முடியுமா தெரியல. அதனால் அதை இன்னொருத்தரை வச்சுப்போம். சிபி விஷ்டா அப்படின்னு அந்த பகவானை கூப்பிட்டு, பகவானே சிபயகானா சிபி விஷ்டன்னு பகவானுக்கு பேர். பசவ சிபயகான்னு நம்ம ஜீவன்கள்லாம் சிபின்னு பேர். இதில் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால சிபி விஷ்டன்னு பகவானுக்கு பேர். அதனால் பகவானே உன்னுடைய நாமத்தை நான் சொல்கிறேன், பிரசம்சாமி, அதை கொண்டாடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவன் நாம கீர்த்தனத்தை கொண்டாடுறேன்னா பகவன் நாமத்தை விட்டு பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய பகவன் நாமத்தை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இது இருந்தால் என்னுடைய பெருமை எனக்கு தெரியும். அரிய சகும்சாமி வைகானி வித்வானு, நான் அதை தெரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். இந்த எல்லா தர்மத்தை விட இதுதான் ஈஸி, பாக்கி எல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் தெரிஞ்சுருந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு. ததாச்ச நாமகீர்த்தன வெதிரிக்த முக்தி சாதனானி சர்வாணி ஜானன்னு நாம பிரசம்சாமி. இந்த பிரசம்சாமிங்கிறது சம்சாமிங்கிறதுக்கு பிரவ எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிறார். பிரசம்சாமி நாமகீர்த்தன விதியெல்லாம் வாக்கிய என்ன சாதனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாமத்தை தான் நான் ரொம்ப கொண்டாடுறேன்னு வேதம் சொல்கிறது. வேத புருஷன் இல்லை வேத மாதா அம்மா, இவ வேத மாதா சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டப்பா, எதுவுமே சரியாக வராது, பகவான் அடையிறதுக்கு ஈஸியான வழி நாமத்தை சொல்லுங்கன்னு வேதமே சொல்கிறது அப்படின்னு இந்த 2 மந்திரத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுறார். அதனால் இந்த நாமகீர்த்தனம் பண்ணினாலே நமக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும், மோட்சம் கிடச்சிரும்னார். உடனே எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் கிடச்சி உடனே மோட்சம் கிடைக்கிற மாதிரி தெரியலையேன்னா அதுக்கு சொல்கிறார், அது நாம அபராதம் 10 இருக்குது, அதை பண்ணாமல் இருக்கணும் என்பது இங்கே. அது பத்மபுராணத்தில் உள்ள நாரத சனத்குமார ஒரு சம்வாதமாக இங்கே வர்ணிக்கிறார்.
அங்கே நாரத கிருத பிரஸ்ன வாக்கியன நாரதர் கேட்குறார், நாமாஸ்ரய கதாச்சித் சியாத் தரத்யேவ ச நாமதா நாம்னோப்பி சர்வசுகதா அபராதா பதத்தியதா. நாமம் வந்து ஒருத்தனை காப்பாற்றும் கட்டாயம், ஆனால் அபராதம் பண்ணினா அதுவே கொஞ்சம் விட்டுடுங்கிறார். அப்படின்னா அவனு கேட்குறார், அந்த நாமாபராதம் என்னன்னு கேட்க அதுக்கு மேலே பதில் சொல்கிறார், சதாம் நிந்தான்னு அந்த ஒன்றுனா அந்த பத்ம புராணத்தில் இருக்கிறத அவர் சொன்னார். நான் அதை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், இவ்வளோ தூரம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வேண்டியவர் ஒருத்தர், ரொம்ப வேண்டியவர், இதை ஸ்லோகமாகவே பண்ணியிருக்காங்க. அபியுக்தர்னு எனக்கு வேண்டியவர்னு போதேந்திரா ஐயாவால் தான் சொல்கிறேன். இந்த அபியுக்த சிகாமணிபிகி எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த அவள் சொன்ன ஸ்லோகத்தை சொல்கிறேன்னு இங்கே நாமாபராதத்தை பற்றி சொல்கிறார். சந்நிந்தா விஷயத்தை உங்களுக்கு ஈஸியாக புரியவே சொன்னேன். டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறார், இந்த மருந்து சாப்பிட்டா உடனே வியாதி சரியாக போகும். மருந்து கொடுத்தா வியாதி சரியாக போகலையேன்னா அந்த பத்தியம்னு ஒன்று சொல்லுவாள், இந்த மருந்து சாப்பிடும்போது இதை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடாதும்பா, இந்த கறிகாய் சாப்பிடக்கூடாதுன்னு. நீ வந்து நாக்கு அடக்காமல் மருந்தையும் சாப்பிட்டு அதிகம் போட்டு அமைக்கணும்னா உடனே வியாதி சரியாக போகாது. அது மாதிரி இந்த நாமம் சொன்னால் உடனே என்ன அவனுக்கு எல்லா க்ஷேமங்களும் கிடச்சி மோட்சம் கிடைக்கும்னா அந்த பத்தியம் 10 சொல்கிறாரு. இந்த நாமம் மருந்து இருக்கே, இந்த சம்சார வியாதிக்கு மருந்தான இந்த பகவன் நாமத்தை சொல்லும் பொழுது 10 பத்தியத்தை நம்ம செய்யணும். இந்த பத்தியம் ஒழுங்காக அனுஷ்டிக்கலைன்னா அது உடனே சரியாகாது. மருந்து கொஞ்சம் மெதுவாக வேலையாகும். சில பேருக்கு உடனே வேலையாச்சு, சில பேருக்கு லேட்டாக மருந்து வேலை பண்ணுறதுனா அவள் அந்த பத்தியத்தை கடைபிடிக்கிறான்னு அர்த்தம். அந்த 10 விஷயத்தை இங்கே சொல்கிறார். சந்நிந்தா, முதல்ல சஜ்ஜனங்களை நிந்த பண்ணக்கூடாது. சாதுக்கள்னா நிந்த பண்ணக்கூடாது. வேற யாரும் நிந்த பண்ணலாம், யார் சாதுன்னே நமக்கு தெரியாது, அதனால யாரையுமே நிந்த பண்ணக்கூடாது. சந்நிந்தா அசதி நாம வைபவகதா, இந்த நாமத்தனுடைய பெருமை தெரியாதவே பகவான் நாம சொன்னாலே எல்லாம் சரியாக விடுங்கன்னா யாரும் கிடக்க போயா அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்கிறான்னா அவன்கிட்ட போய் நீ இந்த நாமத்துடைய பெருமையை சொல்லாத, அதுவே உனக்கு ராமத்துவனுடைய அபராதம். அசத்துகளுக்கும் நாம பெருமையை சொல்கிறவா சில மகான்கள்லாம் வருவா, அவள் அதை கவனிச்சிப்பா, போஜேந்திர அமளிக்கிறவா. நம்ம போய் அவன்கிட்ட உபதேசம் பண்ண போய் கிடைச்சா அவன் நம்மளை மாற்றினா என்ன பண்ணுறது, அது சரியாக வராது. அசதி நாம வைபவகதா ஸ்ரீசேஷையோர் பேதையோர், ஸ்ரீசன் ஈசன், சிவன் தான் பெருசு விஷ்ணு தான் பெருசு, இப்படி சண்டை போடக்கூடாது. ரெண்டுக்கு ஒரே சுரூபந்தான். அதனால் இது மாதிரி வேத புத்தியோட பக்தி பண்ணினா அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அதனால் ஸ்ரீசேஷையோர் வேததீஹி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திர தேசிககதாம், வேதம் சொன்ன விஷயத்திலேயோ, சாஸ்திரம் ஸ்மிருதிகள் சொன்ன விஷயத்திலேயோ, ஆச்சாரியன் சொன்ன விஷயத்திலேயோ ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நாமாபராதம். ஆச்சாரியன் என்ன சொன்னாலோ சரின்னு கேட்கணும். அப்புறம் நாம்னி அர்த்தம், இதெல்லாம் இந்த நாமத்துடைய பெருமையெல்லாம் கொஞ்சம் அர்த்தவாதம். அதை தூக்கி வச்சு பேசுறதுக்காக சொல்லியிருக்கு. இது உண்மையெல்லாம் எல்லாம் உண்மை கிடையாதுன்னு நினச்சின்னா அதுவே ஒரு அபராதம். நாம்னி அர்த்தவாத பிரமஹா, நாமம் சொன்னால் எல்லா பாவம் நீங்கள் இப்போ நிறைய நேதிக்கு சொன்னோம். அப்போ பகவன் நாமம் இருக்க நம்ம தெய்வ பாவங்கள்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு பண்ணினான்னா அது தப்பு. நாமாஸ்தி நிஷித்த விருத்தி, செய்யக்கூடாது செய்கிறது ஒரு பாவம். அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது பாவம். விகித தியாகவுச்ச, நாம சொன்னால் ஒன்று சொல்லிட்டார் போதே இந்த இவன் சந்தியாவனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ விட்டுருன்னு வச்சுக்கேன். சந்தியாவனத்தை விட்டுட்டேன்னா, தர்ப்பணம் பண்ணதை விட்டுட்டேன்னா இது நாமத்துக்கு பண்ணுற அபராதம். உடனே உனக்கு பலன் கொடுக்காது. உடனே உனக்கு மோட்சத்தை கொடுத்து உனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சம் கொடுக்கணுமோ கொடுக்காது. ஏன் கொடுக்கலன்னா அந்த பத்தியத்தில் நீ இதெல்லாம் சரியாக பண்ணலை. நாம இருக்குங்க தைரியத்தில் நீ வந்து செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சேன்னா அது நாமாபராதம். அப்புறம் தர்மாந்தரைகி சாமியம் நாமணி சங்கரஸ்ய, நாமம் மாதிரி தான் பாக்கி பிராயசித்தம், அது பண்ணினாலும் இது பண்ணினாலும் பாவங்கள்லாம் போகும். நாமம்மா அதுவும் நாமம் மாதிரி தான்னு பகவன் நாமத்தோட பாக்கி எதையும் சேர்க்கக்கூடாது. அது ராஜா மாதிரி. இதுக்கு அழகாக ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணுறார். போஜேந்திரான சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் நாய் வளர்த்துருக்கான். நாய் வளர்த்துருக்கும் போது தெரு நாயெல்லாம் லொல்லுன்னு சண்டை போட்டுருக்கு. இப்போ நாய் வளர்க்குறான் என்ன பண்ணுவான், தன் நாய் ஏவி விடுவான், போய் அந்த சண்டையை நிறுத்தி விட்டுருவான். உடனே இந்த நாய் போய் லொல்லுன்னு அவள்கிட்ட அந்த நாய் பாஷையில் போய் அதுக்கும் பேசிக்கிறது நாய் பாஷை. அது பேசி சண்டையெல்லாம் போடாங்கப்பா அப்படின்னு விரட்டிட்டு அந்த சண்டையை நிறுத்திட்டு வருது. இது மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சிங்கத்தை அழைச்சி வந்துட்டுருக்கான். அண்ணா சிங்கத்தை அழைச்சின்னு வந்தான்னா
இந்த சிங்கம் அந்த நாய் சண்டை போடும்போது சிங்கத்தை பார்த்து இதை போய் வெட்டிட்டுவான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா சிங்கம் வந்தாலும் நாயெல்லாம் ஓடியே போயிடும். அது மாதிரி இந்த நாய் சண்டையை வளர்க்குறதுக்கு இந்த சாதாரண நாயை ஏவி விடுற மாதிரி இந்த பாபங்கள்லாம் நாய் மாதிரி அதை விரட்டுறதுக்கு ஒரு பிராயச்சித்த மாதிரி ஒரு நாயை வேணால் ஏவி விடலாம். இந்த பகவன் நாமம் இருக்கே சிங்கம் மாதிரி, இது வந்து கொடுத்துன்னா அப்புறம் நாய்கிட்டே எனக்கு அது ஓடிவே போடும். அது மாதிரி பகவன் நாமம் சிங்கம் மாதிரி, இந்த சிங்கத்தையும் நாயும் சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்து கிராம சிம்மம்னா வச்சுக்கலாம். கிராமத்தில்னா இது நாய் தான் சிங்கமாக இருக்கலாம், ஆனால் காட்டில் அதுதான் சிம்மம், ஒரிஜினல் சிம்மம் தான். அதனால் இதையும் அதையும் ஒன்று சேர்த்து பேசக்கூடாது. ரொம்ப ஸ்ரீதர சுவாமிகள்னு பாகவத வியாக்கியானம் பண்ணினவர், அவர் ரொம்ப ஓவராக வர்ணிக்கிறார் பாகவதத்தில் வியாக்கியானம் பண்ணும்பொழுது. இந்த பிராயசித்தம் சொன்ன ரிஷிகளுக்கெல்லாம் இது தெரியலேங்கிற அளவு கேட்டார். ஏன்னா ரிஷிகள்லாம் பிராயசித்தியே சொன்னான்னா எடுத்த உடனே பாபத்தை நீங்கிறதுக்கு இதை சொல்ல வேண்டாமேங்கிறதுக்காக தான் பிராயசித்தெல்லாம் சொன்னாலே தவிர இது பாவம் நீங்கிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை நாமக்கு இருக்கிறதுக்கு. அதனால் இப்போ வேறு தர்மத்தையும் பகவன் நாமத்தையும் ஒன்று சேர்த்து பேசக்கூடாதுங்கிறது இவ்வளோ விஷயம். தர்மாந்தரைகி சாமியம் நாமணி சங்கரச ஹரியர் நாமாபராதா தச. சரி, இது சரிப்பா, இது தெரியாமல் நான் இந்த நாமாபராதெல்லாம் பண்ணிவிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறதுனா அதுக்கும் அதே வழி தான். நாமாபராத யுக்தானாம் நாமான்யேவ ஹரந்தியகம். இந்த நாமாபராதம் பண்ணினதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கும் சேர்த்து ஜாஸ்தி நாமத்தை சொல்லணும். அவிஸ்ராந்தர் பிரயுக்தானி தானியேவ அர்த்தகராணிச்ச. அதையே நீ நாமபராதம் பண்ணிட்டேன்னு உனக்கே தெரிஞ்சதுன்னா அதுக்காக இன்னும் கூடுதலாக நான் ஸ்டாப்பாக நாமநாமத்தை நான் ஸ்டாப்பாக கிருஷ்ணநாமத்தை சொல்லு. அதுவே பொண்ணு அந்த நாமாபராதத்திலேருந்து காப்பாற்றும் என்று இந்த நாமாபராதத்தை சொல்லி நிறுத்துகிறார். இதுக்கப்புறம் வேறு விஷயத்தை எடுத்து சர்ச்சை பண்ணுறார், அது நாளைக்கு சொல்லுவோம். தசரத நந்தன ராம ராம் தயா சாகர ராம ராம்